வெல்கம் டு Agalya and Diya. இந்த வாட்டி சரஸ்வதி பூஜா ஆயுத பூஜைக்கு 2 ரெசிபி பண்ணியிருக்கேன். ஜவ்வரிசி பாயசமும் பட்டாணி மாங்கா சுண்டலும். தியா வந்து ஹார்மோனியமில் ஸ்வரம் ப்ளே பண்ண ஒரு சின்ன கிளிப் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜவ்வரிசி பாயசம் செய்கிறதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஒரு பேனில் நான் சூடு பண்ணியிருக்கேன். ஜவ்வரிசியை ஒரு 1 hour நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு அதை இதோட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 8 minutes வந்து அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் அதை குக் பண்ணணும். இப்போ இதில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு திக்கான பால், அதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் நெய்யில் வந்து முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு சூடான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி மாங்காய் சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயத்தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு 2 வரமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பட்டாணியை ஒரு 8 hours நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் பட்டாணி, அதுக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 whistles வேக வச்சு எடுத்த பட்டாணியை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான பட்டாணி மாங்காய் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பி சேஃப் ஆல்.